இல்லை மகாதேவா, தங்கள் சக்தியை பிரிந்து தாங்கள் செல்லாதீர்கள். நான் உங்களை வேண்டி கேட்கிறேன். வேறேதேனும் தீர்வு காணுங்கள். தாங்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். தங்களை அனுமதிக்க மாட்டேன். சிவன் மற்றும் சக்தியின் விதியானது பிரிவின் வேதனையுடன் தான் எழுதப்பட்டுள்ளது. லோக நன்மைக்காகவே நாம் இருவரும் பிரிந்து நமது உத்தேசத்தை நிறைவேற்ற வேண்டும் தேவி. இதற்கு முன்பும் நாம் எவ்வாறு பிரிந்தோமோ அவ்வாறே மீண்டும் நாம் இக்கணம் பிரியப் போகிறோம். இல்லை, அவ்வாறு கூறாதீர்கள். அவ்வாறு கூறாதீர்கள் மகாதேவா. தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டேன். நான் நிரந்தரமாக தங்களை இவ்வாறு கட்டிக்கொண்டே இருப்பேன் மகாதேவா. தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டேன். நான் செல்ல வேண்டும் தேவி. இல்லை மகாதேவா. உத்தேசம் என்னை அழைக்கிறது. இல்லை, தாங்கள் செல்லக்கூடாது. அனுமதி தாருங்கள். இல்லை. அசுரமாதா, சூரியன் உதித்து விட்டது. ஆனால் சிவனும் சக்தியும் இதுவரை நமக்கு எதிராக ஏதும் செய்யவில்லை. நமது திட்டத்திற்கு அவர்களிடம் தீர்வு இருந்தால்தானே அவர்கள் ஏதேனும் செய்வார்கள். சரியாக கூறினீர்கள். இரவு முழுவதும் வெவ்வேறு திட்டங்களை தீட்டி ஏதும் பலனளிக்காமல் உறங்கி இருப்பார்கள். இனியும் நான் பொறுமை காக்க மாட்டேன். நான் என்னுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்தப் போகிறேன். இப்புவியில் உள்ள அனைவரும் ஒருவரோடு ஒருவர் விரோதம் கொள்வார்கள். மகாதேவரின் அனைத்து பக்தர்களும் மகாதேவரின் அனைத்து சித்தாந்தங்களும் அழியப் போகிறது. அதிலிருந்து தப்பிப்பவர்கள் அசுர குணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இனியும் எதற்காக நீ காத்துக் கொண்டிருக்கிறாய்? உனது ஆட்டத்தை நீ துவக்கு. பிரபஞ்சத்தில் இருந்து தர்மத்தை அழித்து விடு. புது யுகத்தின் துவக்கத்தில் புதிய நியமங்களை நீ உருவாக்கு. இறுதி யுத்தத்தை துவங்கு சுயநலமே. இல்லை மகாதேவா, தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டேன். தாங்கள் என்னோடுதான் இருக்க வேண்டும். சிவனும் சக்தியும் எவ்வாறு கடமைக்கு என்றும் முக்கியத்துவம் தருகின்றார்களோ அவர்கள் இன்று உத்தேசத்தின் அழைப்பை எவ்வாறு புறக்கணிக்க இயலும் தேவி? தாங்கள் இந்த சிவனின் சக்தி அல்லவா? தாங்களே இதை புரிந்து கொள்ளாவிட்டால் பிறகு இப்பிரபஞ்சத்தை வழி நடத்துவது எவர்? 12 ஜோதிர்லிங்கங்களிலும் நான் வியாபித்திருக்க வேண்டியது என் கடமை. இல்லை, இல்லை மகாதேவா, நான் சென்றாக வேண்டும். அவ்வாறு கூறாதீர்கள். என்னை பிரிந்து செல்லாதீர்கள் மகாதேவா. அனுமதி தாருங்கள் தேவி. இல்லை மகாதேவா, என்னை பிரிந்து செல்லாதீர்கள். இது என் கடமை மட்டுமல்ல, தங்களது கடமையுமே தேவி. சதியாக இருந்த பொழுது பெண்களின் கௌரவம் காத்திட தங்களையே தியாகம் செய்தீர்கள். இன்று தர்மத்தினை காக்க நானும் அதைத்தான் செய்யவிருக்கிறேன். இவ்வகை தியாகங்கள் தான் சிவனையும் சக்தியையும் காதலுக்கான ஓர் பாடமாக பிரபஞ்சத்திற்கு விளக்கும். இந்த லோக நன்மைக்காக
நாம் இதை செய்ய வேண்டும். என் கடமை எனும் கயிற்றால் என்னை கட்டி போடாதீர்கள். நான் உங்களை செல்ல அனுமதிக்க மாட்டேன். தாங்களை இவ்வாறே நான் கட்டிக்கொண்டுதான் இருப்பேன். என்னை கடந்து தங்களால் செல்ல இயலாது. நான் அனுமதிக்க மாட்டேன். சிவனை கட்டுக்குள் வைக்க சக்தியை தவிர வேறெவரால் இயலும்? சிவன் சக்தியின் உடைமை. ஆயினும் எனக்கான இந்த ரூபத்தை நான் இன்று துறந்தாக வேண்டும் தேவி. இல்லை, மன்னியுங்கள். இல்லை மகாதேவா, நான் புறப்பட வேண்டும். தயை கூர்ந்து என்னை விட்டு செல்லாதீர்கள். நமக்கு வேறு வழி இல்லை. 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 தாங்கள் செல்லக்கூடாது. தாங்கள் என்னை இவ்வாறு தனியாக விட்டு செல்லக்கூடாது மகாதேவா. செல்ல வேண்டும் தேவி. வேண்டாம் மகாதேவா. தங்கள் உத்தேசத்தை நிறைவேற்றினால் பிரபஞ்சத்தோர் முன்னிலையில் மகத்துவம் பெறுவீர்கள். ஆனால் தங்கள் மனைவியை துறந்து என் காதலை புறக்கணித்து என் குற்றவாளியாக மாறிவிடுவீர்கள். மகாதேவா! மகாதேவா, வேண்டாம். மகாதேவா, செல்லாதீர்கள். திடீரென ஏன் இந்த மாற்றங்கள் அசுரகுரு? பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களிலும் வியாபித்து இப்புவியினில் வசித்திட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இல்லை, இதை நான் ஏற்க மாட்டேன். விரைவாக நீ செயல்பட வேண்டும். உன்னிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த பானத்தை செலுத்து. ஏராளமான மனிதர்களை உனது சீற்றத்திற்குள் கொண்டு வா. என்ன ஆயிற்று குருதேவா? இதுவரை தங்களிடம் இருந்த தன்னம்பிக்கை பயமாக ஏன் மாறியது? ஏனென்றால் 12 ஜோதிர்லிங்கத்திற்குள் மகாதேவர் தன்னை வியாபிக்கப் போகிறார். அவ்வாறு அவர் செய்துவிட்டால் பிறகு சுயநலத்தின் சக்தி மிகவும் குறைந்து போய்விடும். மகாதேவர் ஜோதிர்லிங்கங்களில் இருப்பதால் எனக்கு என்ன பிரச்சனை? இது விளக்கம் அளிப்பதற்கான நேரமில்லை சுயநலமே. விரைவாக உனது பானத்தை நீ செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் அதில் இருக்கும் மானிடர்களையும் காக்கும் வல்லமை கொண்டது. மகாதேவா! மகாதேவா! செல்லாதீர்கள் மகாதேவா, செல்லாதீர்கள்.
மகாதேவா. நான் இந்த பானத்தை கொண்டு பிரபஞ்சத்திலிருந்து தர்மத்தை அழிக்கப் போகிறேன். என்ன ஒளி இது? அசம்பாவிதம் ஏதேனும் நடக்கப் போகிறதா? இன்று ஒரு அசம்பாவிதம் நடக்க இருந்தது. ஆனால் மகாதேவர் மீண்டும் ஒரு முறை தன் உலகை காப்பாற்றி விட்டார். விளங்கவில்லை நாராயணா. இன்று சுயநலம் ஒரு பானம் கொண்டு இப்பிரபஞ்சத்திலிருந்து தர்மத்தை அழிக்க நினைத்தான். ஆனால் மகாதேவர் தனது புவியை காப்பாற்றி விட்டார். சிவனும் சக்தியும் புவியின் பாதுகாவலர்கள் தானே? ஆனால் இம்முறை புவியை காப்பாற்றுவதற்காக மகாதேவர் மாபெரும் தியாகம் செய்திருக்கிறார். என்ன என்ன கூறுகிறீர்கள் நாராயணா? அன்னை பார்வதியும் மகாதேவரும் நலம்தானே? அவர்களுக்கு ஏதும் நேரவில்லையே? ஆம், கூறுங்கள் நாராயணா. இவ்வினாவிற்கு நான் எவ்வாறு விடையளிப்பேன்? எவ்வாறு கூறுவேன்? பிரபஞ்சத்தை சுயநலத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக மகாதேவர் தன்னுடைய நிலையான ரூபத்தை துறந்து 12 ஜோதிர்லிங்கங்களில் ஸ்தாபித்து விட்டார். எந்த சிவன் தனது வடிவ ரூபத்தில் இருந்தபடியே வடிவமற்ற ரூபத்திலும் அருள் புரிந்தாரோ, இக்கணம் முதல் அவர் வடிவமற்ற ரூபத்தில் மட்டுமே இருப்பார். அந்த உடல் ரூபத்தை இனி நம்மால் காண இயலாது.